நியூயார்க் நகர சிறையில் இருந்த 2 கைதிகள் தப்பிய விவகாரத்தில் குற்றம் சுமத்தப்பட்ட அதிகாரி நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். வழக்கு விசாரணையை மேல் நீதிமன்றத்திற்கு மாற்றி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் கிளின்டன் சிறையிலிருந்து கடந்த 3 வாரங்களுக்கு முன் ரிச்சர்ட் மாத் மற்றும் டேவிட் ஸ்பேட் ஆகிய கொலை கைதிகள் தப்பி ஓடினர். கைதிகள் அறை சுவற்றை துளையிட்டு அதன் மூலமும் தப்பிச் சென்றுள்ளனர். ஒரு வாரத்திற்கு மேலாக போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போதிலும் கைதிகளை பிடிக்க முடியவில்லை. இதனால் தேடுதல் பணியில் கூடுதல் போலீசார் ஈடுபடுத்தப்பட்டனர். தப்பிய அவர்கள் இருவரும் கனடாவிற்கு தப்பிச் செல்ல முயன்றதாக கிடைத்த தகவலின் பேரில் கனடா எல்லையில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் கனடா எல்லை அருகே மலோன் என்ற காட்டுப்பகுதியில் சிறை கைதி ரிச்சர்ட் கடந்த வெள்ளிக்கிழமையன்று போலீசாரால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். அதே பகுதியில் தலைமறைவாக இருந்த மற்றொரு கைதி டேவிட் ஸ்பெட்டை போலீசார் 2 தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர். இதற்கிடையே கைதிகள் தப்பிய விவகாரத்தில் சிறை அதிகாரிகள் இருவர் உதவியதாக குற்றம் சாட்டப்பட்டது. சுவற்றை துளையிடும் கருவிகளை கைதிகளுக்கு கொடுத்து உதவியதாக அவர்கள் இருவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. அவர்களில் ஒருவரான கேன் பால்மர் என்ற அதிகாரி தற்போது ஜாமீனில் உள்ளார். அவர் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணை வேறு நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டியிருப்பதால் கேன் பால்மரினின் ஜாமீனை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.